இரவு அழகாக மலர் அலங்காரம் செய்யப்பட்டிருந்த அறைக்குள் மீனாவுக்காக காத்திருந்தான் சிவா. சிறிது நேரத்தில் மீனா வந்து சேர்ந்தாள். அவள் முகம் வெட்கம் கலந்த புன்னகையுடன் பார்க்க மிகவும் அழகாக இருந்தது. அவன் கண் இமைக்காமல் அவள் முகத்தை பார்த்து கொண்டு இருந்தான். என்னமோ இப்போதான் என்ன முதல் முறை பாக்குற மாதிரி அதிசயமா பாக்குறீங்க. மீனா கையில் வைத்திருந்த பால் கிண்ணத்தை அங்கிருந்த ஒரு மேசையில் வைத்துவிட்டு அவனிடம் வினவ, ஒவ்வொரு நாளும் நீ இவ்ளோ அழகா மாறிட்டு இருக்கியே. அதான். இருவருக்கும் இருந்த இடைவேளையை குறைத்து கொண்டு அவன் பதிலளித்தான். மீனாவின் இதய துடிப்பு அதிகரித்தது. அமைதியாக இருந்த அந்த அறையில் எங்கே தனது இதய துடிப்பு வெளியில் கேட்டுவிடுமோ என்று தோன்றியது அவளுக்கு. அவள் உள்ளங்கையை பற்றி அவன் கன்னத்தில் வைத்து கொண்டான். மீனா பார்த்தாள். இந்த நிமிஷம் என்னுடைய நீண்ட நாள் கனவு மீனா. என்னுடைய வாழ்க்கையில் எதுக்கும் நான் ஆசைப்பட்டதே இல்ல. முதல் முறையா உன் மேல ஆசைப்பட்டேன். நான் இழந்த எல்லாம் உன்னால் எனக்கு கிடைச்சிருச்சு மீனா. ஐ லவ் யூ சோ மச் என்று கூறி அவள் நெற்றியில் இதழ் பதித்தான். மீனா அவன் முகத்தை ஆசையாக பார்த்தாள். இருப்பினும் அவளுள் ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. அதை அவனிடம் எப்படி கேட்பது என்று தெரியாமல் அவள் அதை அவனிடம் கேட்காமல் மறைத்துவிட்டாள். இருப்பினும் அவள் செயல்களை வைத்து சிவா அவள் மனதில் ஏதோ ஒன்று அவளை உறுத்தி கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டான். மீனா, இங்கு வா, என் பக்கத்துல உட்காரு சிவா கூற மீனா அவன் அருகில் அமர்ந்தாள். என்னுடைய முகத்தை பாரு என்று கூறி அவள் முகத்தை உயர்த்தினான். அவள் அவன் முகம் பார்த்தாள். உன்னுடைய மனசுல என்ன இருந்தாலும் அதை சொல்லு மீனா. நீதானே சொன்ன இனி நமக்குள்ள எந்த உரிவு மறைவும் இல்லைன்னு. ஏன் எதையோ சொல்ல தயங்குற? சிவா கேட்க மீனா ஆச்சரியமாக அவன் முகம் பார்த்தாள். அவன் விழிகள் அவளை கேள்வியாக பார்க்க, அது ஒன்றும் இல்லை சிவா, உன்கிட்ட உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா அதை இப்போ கேட்டா நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. அவள் கூற, நீ என்ன கேட்டாலும் நான் கோபப்பட மாட்டேன், தப்பாவும் எடுத்துக்க மாட்டேன். என்கிட்ட பேச உனக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. உன் மனசுல இருக்கிறத சொல்லு. சிவா அவள் முகம் பார்த்து கேட்டான். அன்னைக்கு அந்த ஆசிட் என்னுடைய முகத்துல விழுந்திருந்தா, அதுக்கப்புறமும் இதே அளவுக்கு அன்பு என் மேல இருக்குமா உங்களுக்கு? என்னை கல்யாணம் செஞ்சுக்க சம்மதித்திருப்பீங்களா? தயவு செய்து நான் உங்களை சந்தேகப்பட்டு இந்த கேள்வி கேட்டேன்னு நினைக்காதீங்க. அன்னைக்கு அந்த ஆசிட் பாட்டில கையில வச்சுட்டு அவன் இதே வார்த்தைகளை தான் என்னை பார்த்து சொன்னான். நீங்க என்னை கல்யாணம் செஞ்சுக்க மாட்டீங்கன்னு சொன்னான். மீனா அவள் மனதை உறுத்தி கொண்டிருந்த கேள்வியை கேட்டுவிட அவன் அமைதியாக அவள் விரல்களை பிடித்து கொண்டு அவள் முகம் பார்த்தான். மீனா, இதை நான் சொன்னா நீ நம்புவையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு அந்த கூட்டத்துல இருந்த சலசலப்பை வச்சு உனக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சிட்டு வந்தேன். உன்னை பார்க்க எனக்கு 20 வினாடிகள் ஆச்சு. அந்த 20 வினாடியும் உனக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. நீ எந்த நிலையில இருந்தாலும் நீ தான் என்னுடைய மனைவி. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா கொல்வேன்னு நினைச்சுதான் உன் முன்னாடி வந்து நின்னேன். உன்னுடைய மனசை தான் நான் நேசிக்கிற மீனா. இந்த அழகான முகத்துல சுருக்கம் விழுந்து பல்லெல்லாம் இல்லாத போதும் நீதான் எனக்கு ரதியா தெரியுவ. உன்னை தவிர வேறொரு வாழ்க்கை எனக்கு இல்ல. நீதான் என்னுடைய உலகம். அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டால் சொல்லிக் கொண்டு இருக்கும்போதே அவள் மீது வைத்திருந்த அளவு கடந்த அன்பை சந்தேகப்பட்டு விட்டோமே என்று தோன்ற சாரி என்றால் சிறு சினுங்களுடன். நீ எப்பவும் எனக்கொரு குழந்தை. நீ என்ன செஞ்சாலும் எனக்கு உன்மேல கோபம் வராது. அதனால சாரி எல்லாம் சொல்ல வேண்டாம். வேணும்னா ஒவ்வொரு முறையும் நீ சாரி சொல்ல நினைக்கும்போது ஒரு முத்தம் கொடுத்துரு. அவன் கண்ணடித்து கூற அவள் முகம் சிவந்தது. அழகாக தலையை அசைத்தாள். வாவ், அப்போ இன்னைக்கு செஞ்ச தப்புக்கு அவன் கூறிக்கொண்டிருந்த போதே அவன் இதழ்களில் இதழ் பதித்து அவனை மேலும் பேசவிடாமல் செய்திருந்தாள். மிகவும் எளிமையான முறையில் சங்கர் மீனாட்சி திருமணம் நடைபெற்றது. ரவியை கொலை செய்த அவனின் தந்தைக்கும் அவன் தமையனுக்கும் ஆயுள் தண்டனை பெற்றுக் கொடுத்த பின்னரே மீனாட்சியின் கரம் பிடித்தான் சங்கர். அவள் மனதிலிருந்த ஒரே குறையும் நிறைவு பெற்று முழு மனதோடு அவனை ஏற்றுக்கொண்டாள் மீனாட்சி. வள்ளியின் தலைமையில் அவர்கள் குலதெய்வ கோவிலில் அவர்கள் திருமணம் நடைபெற்றது. அனைவரும் மனதார மணமக்களை வாழ்த்தினர். அஜய் மனம் திருந்தி ஒரு புது மனிதனாக மாறியிருந்தான். மீனாட்சியை சந்தித்து மனதார மன்னிப்பு கேட்டான். மீனாட்சியும் அவன் மாற்றத்தைக் கண்டு அவனை மன்னித்து விட்டாள். சில நாட்களாக மாறனுடன் சேர்ந்து விவசாயம் செய்ய தொடங்கியிருந்தான். அவன் படிப்பை வைத்து விவசாயத்திற்கு தேவைப்படும் பல கருவிகளை அவனே கண்டுபிடித்து அதை வெற்றிகரமாக செலுத்தியும் காட்டினான். அனைவரும் அவன் திறனைக் கண்டு மனதார பாராட்டினர். அவன் அத்தனை காலம் ஏங்கிக் கொண்டிருந்த பாராட்டு வெகு இயல்பாக அவனுக்கு கிடைத்ததை எண்ணி ஆச்சரியம் கொண்டான்.
இதற்காகத்தானே பல தவறுகள் செய்தோம். மாறனை தாழ்த்தி நான் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் இன்று ஒருவருக்கு பயன்படக்கூடிய உதவியை செய்ய வேண்டும் என்று மனதார எண்ணிக்கொண்டு செய்யும் செயலுக்குத்தான் நிஜமான வெற்றி கிடைக்கும் என்று புரிந்துவிட்டது என்று மனதில் எண்ணினான். கொடுஞ்செயல் புரியும் ஒவ்வொருவரும் தங்கள் நிலை உணர்ந்து அந்த தவறை திருத்திக் கொண்டால் எஞ்சிய நாட்கள் மிகவும் அழகாக இருக்கும் என்பது அவனுக்கு புரிந்திருந்தது. அதே மனதோடு மீனாவிடமும் மன்னிப்பு கேட்க, இனியேனும் திருந்தி நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்று எண்ணி அவளும் அவனை மன்னித்து விட்டாள். குடும்பம் முழுவதும் விழாக்கோலம் பூண்டது போல் மிகவும் கலகலப்பாக இருந்தது. திருமணம் முடிந்து மீனாட்சியை தனியாக சந்தித்த போது, நீ சந்தோஷமாதானே இருக்க மீனாட்சி? சங்கர் அவளிடம் வினவினான். ரொம்ப சந்தோஷமா இருக்கே மாமா. மீனாட்சியின் வார்த்தைகள் அவள் மனதிலிருந்து வந்தன. நான் உங்ககிட்ட நேரடியா எதுவும் சொல்லாமலே என்னோட மனசை உறுத்திக்கிட்டு இருந்த ஒரு காரியத்தை நீங்களே செஞ்சு முடிச்சிங்க. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். தப்பு செஞ்சவங்க எந்த குற்ற உணர்வும் இல்லாம ரொம்ப சுதந்திரமா வெளியே சுத்திட்டு இருக்காங்களேன்னு ஒவ்வொரு நாளும் என்னோட மனசை அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நீங்க அந்த வஞ்சகர்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுத்து என்னோட மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க. அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. சங்கர் தன் ஒரு கரத்தினால் அவளை அணைத்து கொண்டான். உன்னுடைய மனசை ரொம்ப நாளா உறுத்திட்டு இருக்கிறது இதுதான் எனக்கு தெரியும் மீனாட்சி. அதான் ரொம்ப நாளாவே அவர்களை ஆதாரத்தோட பிடிக்க காத்துக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு தான் உன் கழுத்துல தாலி கட்டணும்னு ரொம்ப உறுதியா இருந்தேன் அவன் கூற, அவன் தோள்களில் ஆசையாக சாய்ந்து கொண்டாள் மீனாட்சி. அம்மா, மாயா எங்க? கோவில்லிருந்து வந்ததிலிருந்து தேடிட்டு இருக்கேன். அவளை எங்கேயும் காணோம். மாறன் வள்ளியிடம் கேட்க, கல்யாண வேலையா இருப்பாப்பா, தோழிகள் யாராவது கூட பேசிட்டு இருப்பா, போய் பாரு என்று கூறிவிட்டு வீட்டுக்குள் சென்று விட்டார். அந்த சில மாதங்களில் மாயா அவள் துறையில் நல்ல நிலையை எட்டியிருந்தாள். அவர்கள் வாழும் ஊரை விட்டு சிறிது தூரத்தில் அவளுக்காக ஒரு கடையும் வைத்து தந்திருந்தான் மாறன். 10 பெண்களை உதவிக்கு வைத்துக்கொண்டு அந்த கடையை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தாள் மாயா. பல முன்னணி நிறுவனங்களும் அவளின் திறமையை வியந்து அவளுக்காக பல வாய்ப்புகளை கொடுத்தனர். அவற்றை மிகவும் நேர்த்தியாக செய்து முடித்திருந்தாள். அவள் மனம் அதில் அதிக ஆனந்தம் கொண்டிருந்தது. சுமி, மாயா எங்க? மாயாவின் தோழியிடம் வினவினான். அவளே ஃபோன் பண்ணுவா, அப்போ போய் பாருங்க அண்ணா என்று புன்னகையுடன் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள் சுமி. மாறன் எதுவும் புரியாமல் மாயாவின் அழைப்புக்காக காத்திருந்தான். சிறிது நேரத்தில் அவன் கைபேசி ஒலித்தது. விரைந்து அதை எடுத்து பேசினான். மாயா, எங்க போயிட்ட நீ? அவன் கேட்க, மாமா, நான் வயல்ல இருக்கேன், நீங்க இங்க வாங்க அவள் பதிலளித்தாள். மாயா, இந்த நேரத்துல அங்க என்ன செய்யற? தனியாவா இருக்க? அவன் கேட்க, மாமா, நீங்க கிளம்பி வாங்க, துணைக்கு ஆள் இருக்கு என்று கூறி கைபேசியை வைத்துவிட்டாள். எவ்வளவு வயசானாலும் உன்னுடைய குழந்தை குணம் எப்பவும் மாறாது. இந்த நேரத்துல வயலுக்கு எதுக்கு போகணும் என்று எண்ணிக்கொண்டு வள்ளியிடம் சொல்லிவிட்டு வேகமாக கிளம்பினான். செல்லும் வழியில் அவளை பற்றியே நினைத்து கொண்டிருந்தான். ஒரு சில நாள் வயலில் அதிகம் வேலை இருப்பதனால் மதியம் சற்று இளைப்பார அங்கே ஒரு சிறிய ஓட்டு வீடு கட்டியிருந்தான் மாறன். மதிய நேரத்தில் மரத்தடியில் அந்த வீட்டு திண்ணையில் படுத்துக்கொண்டாள். அது மிகவும் சுகமாக இருக்கும். மாலை மெதுவாக மங்கத் தொடங்கி நீலவானம் இளஞ்சிவப்பு வண்ணமாக மாறியிருந்தது. மாயா அந்த திண்ணையில் அமர்ந்து பறவைகளின் சத்தத்தை கேட்டுக்கொண்டு மாறன் வருகைக்காக காத்திருந்தாள். மாயா, அங்க எல்லாரும் இருக்காங்க, நீ இங்க வந்து தனியா உட்கார்ந்திருக்க, என்னாச்சு உனக்கு? அவளை பார்த்ததும் அவள் அருகில் அமர்ந்து கொண்டு வினவினான். நான் உங்களை மிஸ் பண்ணேன், அதான் இங்க வர சொன்னேன் என்று கூறி அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். ஹே, நான் எப்பவும் உன்கூட தானே இருக்கேன், எதனால எப்படி தோணுச்சு உனக்கு என்று பாசமாக அவள் நெற்றியை வருடி கேட்டான். நாம 2 பேரும் கொஞ்ச நேரம் இப்படி உட்கார்ந்து பேசி எவ்வளவு நாள் ஆச்சு. 2 பேரும் சரியா பாத்துக்க கூட இல்ல கொஞ்ச நாளா. கூட இருந்தா போதுமா? நான் உங்களை, இந்த அரவணைப்ப, இந்த பார்வைய, இந்த சிரிப்ப எவ்வளவு மிஸ் பண்ணினேன் தெரியுமா? அவள் சோகமாக முகத்தை வைத்துக்கொண்டு அவன் முகம் பார்த்தாள். சாரி டி என் கண்மணி, இனிமேல் எந்த சூழலிலும் உனக்கு இப்படி ஒரு எண்ணம் வரவிட மாட்டேன், சரியா என்று கூறி அவள் நெற்றியில் இதழ் பதித்தான். ஆமா, கொஞ்ச நானா பொண்டாட்டி மேல பாசம் குறைந்து போச்சு. அவள் இன்னொரு புறம் திரும்பிக் கொண்டு கூற, என் பொண்டாட்டி மேல இருக்க பாசம் எப்போவும் எனக்கு குறையாது, அது அவளுக்கு நல்லாவே தெரியும் என்று கூறி அவள் முகத்தை அவன் புறம் திருப்பினான். எல்லாம் சும்மா பேச்சுதான். இதுவே பழைய மாதிரி இருந்திருந்தா என் முகத்தை வச்சே ஏதோ மாற்றம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவள் புதிராக பேச மாறனுக்கு குழப்பமாக இருந்தது. அவள் சண்டை போடுவதைப் போல் அவனுக்கு தோன்றவில்லை.
அவள் முகம் மலர்ந்து இருந்தது. ஒருவித எல்லையற்ற ஆனந்தம் அவள் கண்களில் தெரிந்தது. என்னவாக இருக்கும் என்று எண்ணியவன் மனதில் சட்டென்று ஏதோ தோன்றியது. தனியாவா இருக்கா என்று அவன் வினவிய பொழுது துணைக்கு ஆள் இருக்கு என்று அவள் பதிலளித்திருந்தாள். அனைத்தும் சேர்ந்து அவனுக்கு அவள் சொல்லாமலே விஷயம் புரிந்தது. அலறு கடந்த ஆனந்தத்தில் அவள் முகத்தை ஆசையாக பார்த்தான். அவன் தான் சொல்ல நினைத்ததே தெரிந்து கொண்டான் என்று மாயா உணர்ந்தாள். மாயா, நிஜமாவா? அவன் அவள் கலம் பற்றி கேட்க அவள் புன்னகையுடன் தலையசைத்தாள். அவன் அன்று வரை உணர்ந்திராத பெரும் மகிழ்ச்சியை அன்று உணர்ந்தான். நம்ம உறவுக்கும் காதலுக்கும் ஆதாரமான நம்ம உயிர் இப்போ எனக்குள்ள வளர்ந்துட்டுருக்கு மாமா, நம்ம குழந்தை என்று கூறி அவன் கையை பிடித்து அவள் வயிற்றில் வைத்துக்கொண்டு கூறினாள். அவன் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டு அவள் உச்சந்தலையில் முத்தம் கொடுத்தான். மாயா, இன்னைக்கு விட சந்தோஷமான நாள் என்னுடைய வாழ்நாள்ல இதுவரைக்கும் இல்லை என்று கூறி அவளை மேலும் அணைத்து கொண்டான். அந்த நொடி அவ்வாறே உறைந்து போய்விடாதா என்று தோன்றியது அவர்களுக்கு. இருவரும் ஒருவரை ஒருவர் பிரிய விரும்பாமல் அவ்வாறே இருந்தனர். நன்றாக இருள் சூழ்ந்து இருந்தது. மாயா, வீட்டுக்கு போகலாண்டா, இங்க ஃபேன் கூட இல்ல, இப்போவே லேட்டாச்சு, மாறன் அவள் காதருகில் கூறினான். இன்னைக்கு இங்கேயே இருக்கலாமாமா, எனக்கு இப்படியே உங்க கூட இருக்கணும்னு தோணுது. ப்ளீஸ், எனக்கு ஃபேன் எல்லாம் வேண்டாம், நீங்க என் கூடவே இருந்தா போதும் என்று கூறி அவள் மடியில் தலை சாய்த்து படுத்துக்கொண்டாள். உன்னை என் வாழ்க்கை துணையாக கொடுத்ததுக்கு என்னோட ஆயுஸ் முழுவதும் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் மாயா என்று கூறி அவள் கூந்தலை மெதுவாக வருடினான். அதை நான் தான் மாமா சொல்லணும். எனக்கு உண்மையான சந்தோஷம் எப்படி இருக்கும்னு காட்டினது நீங்க தான். ஒரு வெற்றி அடையிறது தான் என்னுடைய கனவு. அந்த கனவு தான் என்னோட வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்க அது மட்டும் வாழ்க்கை இல்லை, காதல், குடும்பம், பாசம் இதெல்லாம் கலந்திருந்தாதான் வாழ்க்கை முழுமையாகும்னு எனக்கு புரிய வச்சிட்டீங்க. ஒரு மலருக்காக காத்திருந்தவளுக்கு ஒரு மலர் வனனை கொடுத்து என்னுடைய வாழ்க்கையை ஒரு பூஞ்சோலையாக மாத்தினது நீங்க தான் மாமா. அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னா நான் தான் சொல்லணும். இன்னும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நீங்க தான் எனக்கு கணவரா கிடைக்கணும் மாமா என்று கூறி அவன் முகத்தை பார்த்தாள். அவன் முகத்தில் புன்னகை படர்ந்தது. அவள் நெற்றியில் முத்தமிட்டு இரவு உணவை இருவரும் சேர்ந்து உண்டனர். அவள் ஆசையை நிறைவேற்ற அவளுடன் அந்த வீட்டிலேயே தங்கினான். வெகு நாட்களுக்குப் பிறகு இருவரும் சேர்ந்து மனமகிழ்வுடன் உறங்கினர். மறுநாள் மாறன் வள்ளியிடம் மாயா கருவுற்று இருக்கும் செய்தியை கூற அனைவரும் மிகுந்த மகிழ்வில் அவர்களை வாழ்த்தினர். மாறன் அவளுக்கு இன்னொரு தாயாக இருந்து அவளை பார்த்து கொண்டான். அவளை எந்த ஒரு வேலையும் செய்ய விடாமல் சிறு குழந்தையை பேணி காப்பது போல் பார்த்து கொண்டான். 7வது மாதம் வளைகாப்பு முடிந்து அவளை அழைத்து செல்ல அவள் தாயும் தந்தையும் வந்திருக்க மாயாவின் மனம் மாறனை விட்டு செல்ல மறுத்தது. சோகமாக அவள் அறையில் அமர்ந்திருந்தாள். மாயா, அம்மா அப்பா காத்துட்டு இருக்காங்க, நீ கிளம்பலையா? மாறன் கேட்க, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அவள் கண்களில் கண்ணீர் பெருகியிருந்தது. செல்லக்குட்டி, இதுக்காக எல்லாம் கண்கலங்க கூடாது. இப்போ என்ன, நீ என் கூட இருக்கணும், அவ்வளவுதானே? அவன் கேட்க, ஓ, அப்போ உங்களுக்கு என் கூட இருக்க விருப்பம் இல்லையா? சரி, அப்போ நான் போறேன். அவள் திடீரென கோபமாக பேசினாள். நான் எப்போடா தங்கும் அப்படி சொன்னேன்? அம்மாதான் இந்த மாதிரி நேரத்துல பிறந்த வீட்ல இருக்கணும்னு பொண்ணுங்க விரும்புவாங்கன்னு சொன்னாங்க. அதான் நான் எதுவும் சொல்லல. மத்தபடி எனக்கும் உன்னை பிரிந்து இருக்க முடியாது என்று கூறி அவளை சமாதானம் செய்தான். அவள், எனக்கு அம்மா அப்பா கூடவும் இருக்கணும், உங்க கூடவும் இருக்கணுமாமா. உங்களை விட்டு ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன் கூற, சரி, அப்போ அத்தையும் மாமாவும் இங்க இருக்கட்டும், இல்லைனா நான் வந்து அங்க இருந்துக்கிறேன். இப்போ சந்தோஷம்தானே? அவன் கேட்க அவள் மகிழ்ச்சியாக தலையசைத்தாள். அடுத்த 3 மாதங்களும் மாறன் அவள் அருகிலிருந்து அவளை பார்த்து கொண்டான். அன்று பிரசவ வழியில் அவள் துடித்து கொண்டிருந்ததை பார்த்து அவன் மனம் துடித்தது. அவள் கரங்களை இறுக்கமாக பற்றியிருந்தான். மருத்துவர்கள் அவளை பிரசவ அறைக்குள் அழைத்து சென்றனர். அவளின் வலியை அவனும் உணர்ந்தான். தாயும் சேயும் நலமாக இருக்க வேண்டுமென்று அனைவரும் வேண்டிக் கொண்டு வெளியே காத்திருந்தனர். சிறிது நேரம் கழித்து ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, தாயும் குழந்தையும் நலமாக உள்ளனர் என்று கூறி மாறனை வாழ்த்தினார் மருத்துவர். அரை மணி நேரம் கழித்து மாயாவை சென்று பார்க்கலாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். வள்ளி தெய்வத்திற்கு நன்றி தெரிவித்தார். அனைவரும் ஆசையாக மாயாவை பார்க்க சென்றனர். மாறன் முதலில் மாயாவின் முகத்தை பார்த்தான். அவள் கண்கள் திறவாமல் இருந்தாள்.
அவன் மயக்க நிலையில் அவள் நெற்றியை மெதுவாக வருடிவிட்டு அவள் அருகிலிருந்த அவன் குழந்தையை பார்த்தான். கண்களை திறக்காமல் தன் அழகிய பிஞ்சு பாதங்களை அசைத்து கொண்டிருந்தது. மாறன் மனம் முழுவதும் மகிழ்ச்சியுடன் அவன் மகனை கையில் ஏந்தி கொண்டான். அந்த குழந்தையின் ஸ்பரிசம் அவனுள் எல்லையற்ற ஆனந்தத்தை உருவாக்கியது. அவனை கையில் ஏந்திய கணம் உடலெங்கும் சிலிர்த்து ஒரு புதுவித புத்துணர்வு அவனுள் தோன்றியது. மாயா மெதுவாக கண்களை திறந்தாள். அவள் கண்கள் பார்த்த காட்சி அன்று வரை அவள் கனவில் தோன்றிய காட்சி போல் இருந்தது. மாறன் அவள் அருகில் சென்று குழந்தையை அவள் கையில் கொடுத்தான். மாயா தன் குழந்தையை பெற்றுக்கொண்டு அதன் அழகிய முகத்தை தொட்டு பார்த்தாள். அதுவரை அவள் அனுபவித்திருந்த அனைத்து வலிகளும் மறந்து அந்த குழந்தையின் முகம் அவளுள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இருவரையும் அவன் கைகளால் அணைத்து கொண்டான் மாறன். அழகிய அந்த குடும்பத்தை பார்த்து அவள் கண்ணே பட்டுவிடுமோ என்று எண்ணி அவர்களுக்கு நெட்டி முறித்தார் கஸ்தூரி. அனைத்து முகங்களிலும் ஆனந்தத்தை பெருக்கி அனைவர் மனதையும் கவர்ந்தது அந்த சிறு குழந்தை. மாயா அவள் வாழ்வின் உண்மையான மகிழ்ச்சியை அன்று உணர்ந்தாள். எதிர்பாராமல், கொஞ்சமும் விருப்பமில்லாமல், மனம் முழுவதும் வெறுப்புடன் அவள் ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை இன்று அவள் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்த்தியிருந்தது. கோபத்தினால் அவளுக்கு பல தடைகள் அவள் வாழ்வில் குறுக்கிட்ட பொழுதும் தன் தூய அன்பினால் அதை அனைத்தையும் மகிழ்ச்சியை உடைத்து எல்லையற்ற மகிழ்ச்சியை மட்டுமே அவள் வாழ்வில் நிலைநிறுத்தினான் அவள் ஆருயிர் கணவன் மாறன். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்பதற்கு இவர்களது திருமணம் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது. மாறன், மாயா. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று.